ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஏன்னா இதிலிருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. வருஷம் இதிலிருந்தே கொஸ்டின் கேட்குறாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921. மனித இனம் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் லெமூரியா. 7 நதிகள் பாயும் நிலத்தின் பெயர் சப்த சிந்து. இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய நாகரிகத்தின் தொடக்க காலம் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் இரும்பு. அடுத்தது, சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கு பிக்டோகிராஃப் என்று பெயர். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து முறை வலமிருந்து இடமாகவும், அதாவது 2வது வரியை இடமிருந்து வலமாகவும் எழுதினர் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு புக்கில் இடமிருந்து வலமாகவும் எழுதி, அதிலிருந்து இடமிருந்து வலமாக எழுதி, திருப்பியும் வலமிருந்து இடம் அப்படின்னு இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு புக்கில் டேட்டா மாறுது. அடுத்து, உலகத்திலேயே சிந்து சமவெளியில்தான் பருத்தி முதலாக பயிரிடப்பட்டது. பருத்திக்கு கிரேக்க மொழியில் என்ன பெயர்னா சிந்தோன் அப்படின்னு பெயர். அடுத்து, சிந்து சமவெளி மக்கள் பலவிதமான சின்னங்களை வியாபாரத்திற்கு பயன்படுத்தினர். சிந்து சமவெளி மக்கள் விளையாட்டு பொருட்கள் செய்ய சுடுமண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு என்னென்னு பார்த்தோம்னா குதிரை. சிந்து சமவெளி முத்திரைகள் 10 வகையான வடிவங்களில் கிடைச்சிருக்கு. அடுத்தது, அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச மிகவும் பெரிதாக எழுதப்பட்டுள்ள எழுத்தோட நீளம் எத்தனை இதுன்னு பார்த்தோம்னா 37 சென்டிமீட்டர். பெருசாக எழுதியிருக்காங்க நீளம், அதோட 37 சென்டிமீட்டர். அடுத்தது, ஹரப்பாவிற்கு மொகந்ததாருக்கும் இடையே உள்ள தூரம் 400 மைல். அதாவது ஒரு மைலுங்கிறது 1.6 கிலோமீட்டர் வரும். அப்போ 400 மைலுக்கு கணக்கு போட்டுக்குங்க. அடுத்தது, மக்கள் ஓய்வு நேரத்தில் சதுரங்கம் விளையாடினர். சதுரங்கம்னா செஸ் தான். அடுத்தது, இசை, நடனம், கோழி சண்டை, காளை சண்டை போன்றவை நடைபெற்றது. அடுத்தது, சிந்து சமவெளி கிணறுகள் 65 அடி ஆழத்துடன் இருந்தது. மஞ்சிட்டி என்ற நீர்ப்பூண்டு வகையை பயன்படுத்தி சிந்து சமவெளி மக்கள் துணிகளுக்கு சிவப்பு நிறத்தை ஏற்றி இருக்கிறார்கள். அதாவது மஞ்சிட்டி அப்படிங்கிற நீர்ப்பூண்டு வகையை பயன்படுத்தி தான் மக்கள் துணிக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்தியிருக்காங்கிறது இந்த தகவல் மூலமாக தெரியுது. அடுத்தது, குழந்தைகள் விளையாட சக்கரம் கொண்ட பொம்மைகள், குட்டி வண்டியில் பொருத்தப்பட்ட பொம்மைகள் கிடைத்துள்ளன. அடுத்தது, ஹரப்பா நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே நுழைகிறோம். ஹரப்பா நாகரிகத்தின் கால வரையறை கிமு 3250 முதல் கிமு 2750 வரை. அடுத்தது, ஹரப்பா ராவி நதிக்கரையின் மேல் மான்கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஹரப்பா நகரத்தை கண்டுபிடித்தவர் ராய் பகதூர் தாயாராம் ஷஹானி 1921 கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஹரப்பா. மொகஞ்சதாரோ இதுக்கு அடுத்த வருஷத்தில் 1922 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதையும் பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னு பார்த்தோம்னா செம்பு கற்காலத்தை சார்ந்தது தான் ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் புதையுண்ட நகரம். இதில் தான் நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம். ஹரப்பாவுக்கு புதையுண்ட நகரம் வரும், மொகஞ்சதாரோவுக்கு இடுகாட்டு மேடுன்னு வரும். இதில் என்னென்னா, ஹரப்பா இந்த கடைசி எழுத்து பா இருக்குல்ல, அதை வச்சு புதையுண்ட நகரம்னு ஞாபகம் வச்சுங்க. ஹரப்பா நாகரிகம் எந்த நாகரிகம்னு பார்த்தோம்னா நகர நாகரிகம். அடுத்து, ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் பசுபதி சிவன். டெரகோட்டா என்பது சுடுமண் பாண்டம். அடுத்தது, இதில் மிகப்பெரிய தானிய களஞ்சியங்கள் 6 உள்ளன. அதாவது இந்த ஹரப்பாவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியங்கள் 6 இருக்குது. இது 71 மீட்டர் நீளமும் 15.23 மீட்டர் அகலமும் கொண்டது. இம்மக்கள் எருதுகளை வணங்கியிருக்காங்க. பருத்தி பயிரிட்டு இருக்காங்க. அடுத்து, 16 மற்றும் அதன் மடங்குகளை பயன்படுத்தின. 16, 32 அப்படியே நான் பயன்படுத்திட்டு போயிருக்காங்க. 48, 64. அடுத்தது, ஹரப்பா பண்பாட்டின் மிகச் சிறந்த கண்டுபிடிப்பு முத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, முத்திரைகளில் காளையின் உருவங்களும் பிற விலங்குகளின் உருவங்களும் காணப்படுகின்றன. வியாபாரத்திற்கு இவர்கள் முத்திரைகளை
பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து முக்கிய உணவுன்னு பார்த்தோம்னா கோதுமை, பார்லி. ஹரப்பாவில் அந்த ஒரு அளவுகோல் இருக்கும். அது தந்தத்தினால் அளவுகோல் வச்சுக்கலாம். அது வந்து வெண்கல அளவுகோல் கண்டறியப்பட்டிருக்கு. வெண்கலத்தாலான அளவுகோல் வந்து ஹரப்பாவில் கண்டறியப்பட்டிருக்கு. இதேமாரி தந்தத்தால் ஆன அளவுகோலையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது மொகஞ்சதாரோ நாகரிகம். மொகஞ்சதாராவை கண்டுபிடிச்சவர் வந்து பானர்ஜி 1922 கண்டுபிடிச்சிருக்காரு. மொகஞ்சதாரோ என்னும் சிந்தி மொழி சொல்லினோட பொருள் வந்து இடுகாட்டு மேடு. இடுகாட்டு மேடு என்பது மொகஞ்சதாரோவில் எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்கலாம். அது சிந்தி மொழி சொல். பானர்ஜி வந்து மொகஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருக்காரு, ஞாபகம் வச்சுங்க. சிறப்பான கழிவுநீர் வெளியேற்ற வசதி இதை மொகஞ்சதாரோவில் இருந்திருக்கு. கால்வாய்கள், சுண்ணாம்பு கால்வாய், சுண்ணாம்பு கல் மற்றும் ஜிப்சம் போன்றவற்றை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுண்ணாம்பு கால்வாயோட ஒரு ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இது வந்து நீரை தங்காது, அப்படியே வழிந்தோடிடும். இதனால தான் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தியிருக்காங்க, நீர் வந்து தங்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது மொகஞ்சதாரோவில் பெரிய குளியல் குளம் ஒன்று உள்ளது. அது வந்து 11.8 மீட்டர் நீளமும் 7.01 மீட்டர் அகலமும் 2.4 மீட்டர் ஆழமும் கொண்டிருக்கு. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆடை மாற்றும் அறை காணப்பட்டிருக்கு. இக்குளத்தில் நீர் வர செங்கல்லால் ஆன குழாய்கள் உள்ளன. நீருக்குள்ளே செல்ல அகலமான படிக்கட்டுகள் இருந்திருக்கு. அடுத்தது நகரங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. மேல் பகுதி அல்லது சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கீழ்ப்பகுதி. மேல் பகுதியில் பொது கட்டிடங்கள், தானிய கிடங்குகள், முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமய கட்டிடங்கள் இருந்திருக்கு. அடுத்தது கீழ்ப்பகுதின்னு பார்த்தோம்னா அதில் மக்கள் வாழ்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோதுமை, பார்லி, கேழ்வரகு, பட்டாணி, எள், கடுகு, அரிசி வந்து லோத்தலில் காணப்பட்டிருக்கு. மற்றபடி பாருங்கள், பட்டாணி, எள், கடுகு, பருத்தி, பேரிச்சம்பழம், தர்பூசணி மற்றும் பிற வந்து பயிரிடப்பட்டிருக்கு. அடுத்து மரத்தாலான கலப்பைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் பெரும்பாலும் தாமிரம் மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வெண்கலத்தை உருவாக்க ராஜஸ்தானில் கேத்ரி மற்றும் பலுசிஸ்தான் ஆகியவற்றில் தாமிரமும், ராஜஸ்தானில் வந்து கேத்ரி மற்றும் பலுசிஸ்தான் ஆகியவற்றில் தாமிரமும், ஆப்கானிஸ்தானிலிருந்து தகரம் வந்து பெறப்பட்டிருக்கு. ஆடைகளில் அதிகமான ஆபரணங்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், தாமிரம் போன்றவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மண்பாண்டம் செய்யும் சக்கரம் வந்து பயன்பாட்டில் வந்து இருந்திருக்கு. மண்பாண்டம் வந்து சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருந்திருக்கு. தாயக்கட்டை விளையாடி இருக்காங்க. மொகஞ்சதாரோவில் நடமாடும் மங்கையின் வெண்கல உருவம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அறுவடைக்காக அரிவாள் போன்ற கருவிகள் பயன்படுத்தினார்கள். இவை பெரும்பாலும் கற்களாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து அன்றைய கால முத்திரைகளிலும் ஓவியங்களிலும் காளை மாடுகளின் உருவம் முக்கிய இடம் பெறுகிறது. ஆடுகள், யானைகள், ஒட்டகங்கள், கழுதைகள், நாய்கள், பூனைகள் ஆகியவை வளர்க்கப்பட்டன. அடுத்தது ஆட்டு இறைச்சி உணவானது அதன் ரோமம் குளிர்கால உடைகளின் மூலப்பொருட்களானது. பாருங்க, அப்போயே ஸ்வெட்டர் தயாரிச்சிருக்காங்க. ஆட்டு இறைச்சியோட உணவு வந்து அதன் ரோமம்னா தோல், குளிர்கால உடைகளின் மூலப்பொருளானது. அடுத்து வீட்டுக்காவலுக்கு நாய்கள், தானியங்களை சூறையாடும் எலிகளை அழிக்க பூனைகள் வளர்க்கப்பட்டிருக்கு. இதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கிய உணவுகள்னு பார்த்தோம்னா கோதுமை, பார்லி, பால், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன், இதெல்லாம் முக்கிய உணவுப் பொருள். முக்கிய தொழில்னு பார்த்தோம்னா விவசாயம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல். எருமையை ஒரு மனிதன் வேட்டையாடும் முத்திரை சின்னங்கள் கிடைத்துள்ளன. பாருங்க, எருமையை ஒரு மனிதன் வேட்டையாடுற முத்திரை சின்னமும் கிடைச்சிருக்கு. மொத்தம் 10 வகையான முத்திரை சின்னம் கிடைச்சதுன்னு பார்த்தோம் ஹரப்பாவில். அடுத்து உயர்மட்டத்தினர் மட்டுமே பருத்தி ஆடைகள் அணிந்தன. இதுவும் பாருங்க இம்பார்ட்டன்ட். பருத்தி ஆடைகளை உயர்மட்டத்தினர் மட்டும்தான் அணிஞ்சிருக்காங்க. எளிய மக்கள் சணல், கம்பளி ஆடைகளை அணிந்திருந்தன. மொகஞ்சதாரோவின் மிகப்பெரிய கட்டட அமைப்பு தானிய களஞ்சியம். பாரு, இதுதான் பெருசு. 150 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்டதற்கு. சமூக கூடமும் மாடி கட்டிடமும் காணப்பட்டன. மாடி கட்டிடங்கூர் இருந்திருக்கு. அடுத்து காளிபங்கன். இதில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. காளிபங்கன் வந்து சரஸ்வதி நதிக்கரையில், அதாவது காக்ரா மீது கட்டப்பட்டிருக்கு. இதில் உழவு தொழில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் தான் உழுத அந்த கலப்பைகள் வந்து காணப்பட்டிருக்கும். அடுத்தது லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் என்பவரால் 1957 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டாங்க. லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் 1957 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
அடுத்தது குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் வாணிக துறைமுகம் நகரம் வந்து இதுதான் சொல்லுவாங்க. இது பாக்குவார் நதிக்கரையின் மீது அமைந்துள்ளது. வெளிநாட்டுடன் தொடர்புடையது. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த நாகரிகம் ஆரியர்கள் வருகை மற்றும் வெள்ளத்தால் அழிந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரூப்பர். இது வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. ஹரப்பா அல்லது அதற்கு முந்தைய காலத்தை சார்ந்தது. இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒய்டி சர்மா என்பவரால் 1953 அகழ்வாராய்ச்சி செய்யும்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு கொண்டது. பெரிய பகுதி சாலைகளால் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட இடைவெளிகளில் காணப்பட்ட தெருவிளக்குகள் தூண்கள் தெருவிளக்கு அமைப்பை காட்டுகின்றன. இந்த தெருவிளக்கு அமைப்பும் இதில் இந்த ரூப்பரில் இருந்திருக்கு. அதுவுமே முக்கியம். தெருவிளக்கு தூண்கள்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெருப்பு பற்ற வச்சு பண்ணுவாங்கல்ல, அதுதான் தெருவிளக்கு தூண்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.